அல்லல் போகும் வல்வினை போகும் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும். ஸ்பீக்கர் போட்டு விடுங்க, இந்த ஸ்பீக்கர் போட்டு விடுங்க. போகா துயரம் போகும் நல்ல குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதக்காலே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராம் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதோ தப்பாமல் சார்பாதம் என்னாலும் தமக்கே வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் என் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் வெள்ளை அரசரோடு என்னை சமாதரத்தில் வைத்த என் தாயே வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் குமரா உற்றார் எங்களுக்கு ஒருவரும் இல்லை உமையாள் தனக்கு மகனே கற்றார் குடை கொடுத்து காத்திடவே எந்தனை நீ விஸ்தாரமாக புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருகே சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நம சிவாய வேத விநாயகா ஆதியோ அந்தமமான பொருளே சம்போ ஐந்து கார தொந்தீவாய போலே சோலிக்க ஏ அப்பள முக்கணி அவளோடு கடலையும் சகலமும் படை பொன்னால வந்த சீவ பதியே ஐயா அருளோடு வந்த சோரி முல பொருளே சுவாமி வள்ளியாதினை புனத்தில் வருங்க
பரங்கிளிகள் தனை விரட்ட வள்ளியால் தினை புனத்தில் பரங்கிளிகள் தனை விரட்ட வாய்த்ததினை மாலை உண்ட வேலவா வேலவா மாறுபட அசுரந்தலை அறுத்தவா மாறுபட அசுரந்தலை அறுத்தவா வேலவா வேலவா அறுத்தவா சுவாமி இஷ்டமோடு ரகுராமா உன்முகளை வில்லில் பாட ஐயா இஷ்டமோடு ரகுராமா உன்முகளை வில்லில் பாட கந்தரைத்தம் என்று சொல்லி பாடவே பாடவே தகதிமிதோம் என்று தாளம் போடவே போடவே தகதிமிதோம் என்று தாளம் போடவே 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 ஐயா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரன் தான் முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரன் தான் ஓங்கார நாதத்தின் நாதமாய் விளங்கும் நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையும் மறப்பதில்லை குணபதியே அருமுகனே குணபதியே அருமுகனே சுவாமி குஞ்சரானே உன்னை பாட சுவாமி பாடுவேனே ராமா உன்னையே பலகாலம் முனை தொழுவே நாடுவேனே ராமா உன்னை நல்ல வெள்ளி கைலாசத்தே கூறுவேனே ராமா உன்னை குற்றம் கூரை வந்திடா ஆதியில வேதநாதவா அம்பலத்தில் ஆடும் மயிலா சோதியிலே மாலையிற்கு தோன்றாமல் நின்ற மாலை பலமிருக்கும் கணபதியே மாலை அம்பிகையே அருள் புரிவா இடமிருக்கும் சரஸ்வதியே எங்களுக்கு அருள் புரிவா கண் கொடுத்த காளியம்மா கண் கொடுத்த காளியம்மா கதைக்கு வந்து அருள வேணும் நாவில்லிசைகள் பாடும்போது நாவ முட்டி நெஞ்சுணர்ந்து தடுமாறும் வேளையிலே நாவுதடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் என் நெஞ்சொருவும் உணராமல் என் நினைவுதடு மாறாமல் என் நாக்கிலையும் நெஞ்சிலையும் எந்த ஆயி சரஸ்வதியே என்று விளையாட வேணும் ஐந்தெழுத்த ஓரெழுத்த அருள் புரிய வேணும் அம்மா எட்டெழுத்த ஓரெழுத்த இசை மகளே கலை மகளே நாட்டில் எழுதி வைக்க
அம்மா ஏழைக்குத்தான் மனமிறங்கி ஏழைக்குத்தான் மனமிறங்கி இசையை அள்ளி தரவும் மலை மகள் சக்தி கலை கலை மகள் மலையரசனோட திருமகளே அம்மா கலை மகளே தாய் மலை மகள் கலை மகளே மலையரசன் திருமகள் மால் மதுரை அம்பிகையே வந்தருள வேணும் அம்மா செண்டிகா தேவி அம்மா சிறையழிகா வான்மையிலே சிந்தையிலே அருள் புரிவா எந்த ஈஸ்வரியா எந்த ஈஸ்வரியா எங்களுக்கு அருள் புரிவா சுவாமி அரக்கர்களை கருவறுத்து அரக்கர்களை கருவறுத்து ஹரிராம ரகுராமா அன்னை சீதா மணவாளா கோசலைய ரகுராமா கோசலைய ரகுராமா குடியிருக்க வருவாயா அம்மா மஞ்சன முகமழகியே மாதாவன மாரியம்மா மகனுக்கு அருள் புரிவா செண்பக வள்ளி வந்து சிறப்புடனே அருள் புரிவா முத்து முத்து மாரியம்மா முத்து பிள்ளைக்கு அருள் புரிவா சந்தன மாரியம்மா சந்தோஷம் அருள் புரிவா புது வீட்டு அம்பிகையா பிள்ளைக்கு அருள் புரிவா பேச்சு பிரம்ம சக்தியவா பெருமையுடன் வந்தருள்வா ஒன்று முகம் கொண்டவளோ முப்புறத்த ஆண்டவளா முக்கண்ணிய முப்புடாரி முத்து பிள்ளைக்கு அருள் புரிவா குலசை வாழ் முத்தாரம்மா குடியிருக்க வருவாயம்மா அருமாறி உருமாறி கட்டழகி காளியம்மா கண்மணிக்கு வந்தருள்வா ஈராத்தில் கோவில் கொண்ட இருக்கங்குடி மாறி வந்த எங்களுக்கு அருள் புரிவா அன்னை அணைய சக்கியம்மா அடியனுக்கு அருள் புரிவா தெப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த பிள்ளை செல்ல பிள்ளை கர்ப்பசாமி சிறப்புடனே அருள் புரிவா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டு மாசுடலை மகனுக்கு வந்தருள்வா 21 கூட்டுறவு 21 கூட்டுறவு எங்களுக்கு அருள் நாம் பாடறியேன் படிப்பறியேன் படிப்பறியே பாடறியும் படிப்பறியேன் படிப்பறியே பாட்டில் உள்ள வகையறியேன் நம்பாடறியா நாளையில படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறியேன் எழுத்தறியேன் ஏட்டில் உள்ள வகையறியேன் ஏடறியா நாளையில எழுத வைத்தார் என் குருவே 5 நல்ல வயதறியிலே அறிவுக்கலை கற்றுத்தந்த ஆசானை நான் மறவே சொல்லி தந்த வாத்தியார் சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தால் நான் ஒரு நாள் மறப்பதில்லை
என்றொரு நாள் மறந்தாயோ நினைவொரு நாள் மறப்பதில்லை அன்னம் உண்ண மறந்தாயோ அண்ணாவியை மறப்பதில்லை சோறு உண்ண மறந்தாயோ சொல்லி தந்த குருமுதன்னை சொப்பனத்தில் மறப்பதில்லை மூச்சு விட மறந்தாயோ மூச்சு விட மறந்தாயோ முதல் குருவை மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாவே கற்று தந்த வாத்தியாவே வாரி என்று பார்ப்போமா பிச்சி மலை உச்சரியும் புதுவூர் நகரில் வாழோ சேனை தலைவர் கோத்திரத்தில் அபகரித்த குருபுதன்னை வெள்ளிசைகள் கவிகள் வாழோ பொருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லு சொல்லுக்கு சொல் பொருள் விளந்து ஜோதிமணி வாய் திறந்து அகிலம் எல்லாம் பேறு பெற்ற அகிலம் எல்லாம் பேறு பெற்ற திருமலை புலவர் ஐயா வேப்பம்பூ மணங்கானோ நல்லு தண்ணில் வாழ ராமாயண கவிகள் பாட ஆகத்துடன் தாளம் போட சொல்லுக்கு சொல் பொருள் விளங்கு சோதிமணி வாய் திறந்து மண்டலம் இங்காதி பெற்ற மண்டலம் இங்காதி பெற்ற மாடசுவாமி புலவர் ஐயா அன்னப்பச்சி பிறக்கும் நாடு அழகு திருநாடது ஆம்பூரு நன்னகரு பண்புரித்த வாத்தியாவே விஸ்வகர்ம குலமதியிலே வீட்டிருக்கும் பூமானோ தேசமெல்லாம் புகழ் படைத்த தெய்வ நல்ல புலவர் என்ற ஆம்பூரு நன்னகரியா ஆம்பூரு நன்னகரியா அருணாச்சல புலவர் தேசத்தில வாசுதேவன் நல்லூரில் செல்வன் நல்ல சீமாட்டியோ சிறப்புடனே வாழ்ந்து வந்த வெள்ளை நல்ல தாமரையோ வீட்டிருக்கும் கலைமகளோ கள்ளம் இல்லா உள்ளங்கொண்ட கட்டழகி வாணி போல வாசுதேவன் நல்லூரில் அரணருடைய நாமம் பெற்ற அரணருடைய நாமம் பெற்ற அருணாசலத்தம்மல் புலவர் வந்த வந்த சபையோர்கள்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பூமான்கள் தொழில் படித்த கலைமான்களே செண்பகவல்லி கோட்டைக்குத்தான் உங்க பிள்ளை சுப்பிரமணிய உள்ளூர் பாலகர் வில்லிசைகள் பாட வந்த உங்கள் வீட்டு பிள்ளை போல என்னையுமே தான் நினைத்து கொண்டணைத்து செல்லுமாறு கொண்டணைத்து செல்லுமாறு இரு கரங்கூப்பி வணங்கிடுவே
அவையோர்களுக்கு அன்பான வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சபையோர்களே, பெரியோர்களே, பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, குழந்தைகளை, செல்வ சீமான்களே, பூமான்களே, கோமான்களே, சிந்தனை அரும்புகளே, ஆமா, அடியலாகப்பட்ட திருக்குழந்தை குழந்தை சுப்பிரமணி என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாகப்பட்ட நான், ஆமா, அப்பு சடையழகி செண்பகவல்லியுடைய வாசலுக்கு நான் 2ஆம் ஆண்டாக அடியெடுத்து வைத்திருக்கின்றேன். அடியனுடைய பாடறிவர்களிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், சரக்குற்றம், சாரீர குற்றங்கள் இப்படி ஏதும் குற்றங்கள் இருந்தால் தாங்கள் குழந்தை தங்கள் வீட்டில் தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அதுபோல உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து கொன்னடைத்து செல்லுமாறு உங்களை இருகரம் குப்பி வணங்குகின்றேன். எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முதலில் சாஸ்தா பிறக்க வேண்டும். எல்லா தெய்வங்களும் வரும். சாஸ்தா பிறந்தால்தான் சகல தெய்வங்களும் வந்து பிறக்கும். ஏன் சாஸ்தா முதலில் பிறக்க வைக்கிறோம் என்று கேட்டால், எந்த ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் எந்த ஒரு பெண்மகளாக இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு அப்பாவுக்கும் தான் ஒரு குழந்தை கிடைக்கும். ஆனால் சாஸ்தா அப்படி அல்ல. 2 ஆண்களுக்கு பிறந்த பிள்ளை அரிக்கும் சிவனுக்குமாக பிறந்தவர் தான் நம்ம அரிகர புத்திரன் சாஸ்தா. சரி, அதனால் தான் எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் முதலிலே சாஸ்தாவை பிறவி செய்கின்றோம். இந்த உலகத்திலே முதலிலே நீலகண்டன் என்றும் கரை கண்டன் என்றும் காளை கண்ட திருமூர்த்தி என்றும் சொல்லக்கூடிய சங்கரன், சதாசிவன், சர்பாகரன், சந்திரசேகரன், சலாகரன், தில்லையன், திகம்பரன், உச்சிச்சடையோன், ஜெகவாகனன், சாத்விகன், அநாத ரட்சகன், யானைத்தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனமும் கையில் ஏந்தும் கமண்டலமும் கழுத்தில் ஆபரண ருத்ராட்சமோடு வீட்டிருக்கக்கூடிய காரண சந்திரனாகப்பட்ட சிவபெருமான் நம்ம ஆளக்கூடிய இந்த உலகத்தை இந்திரலோகம் என்றும் சந்திரலோகம் என்றும் வர்ணலோகம் என்றும் வாயு லோகம் என்றும் அதலை சுதலை பாதாளம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்களை படைத்து எறும்பு கிடையான 84 கோடி ஜீவராசிகளை படைத்து 7 வற்றா சமுத்திரத்தை படைத்திருக்கின்றார். அப்படி படைத்திருக்கக்கூடிய இந்த பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? நம்ம பாதாள உலகத்தையும் பாதாள உலகத்தையும் ரிஷிமுக வர்ணன் என்றோ கண்ணி பெண்கோடியா மன்னவனும் தேவியும் மகிழ்ச்சி பங்க வாழ்ந்துவார வாசமும் மலரும் போல வையகத்தில் வாழ்ந்துவார வாழ்ந்து வரும் நாளையில ரிஷிமுக வர்ணனுக்கும் கண்ணி பெண்கோடிக்கும் சொத்தால குறைவும் இல்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை, பாலாலே குறைவும் இல்லை, பாக்கியத்தில் தாழ்வும் இல்லை, சாலாலே குறைவும் இல்லை, சாலாலே குறைவும் இல்லை, சன்மத்தாலே தாழ்வும் இல்லை. அந்த மன்னவனும் தேவியாரோ அவ என்ன விதமாய் புலம்புவாள்
மன்னவனோ பெரியரோ அதாவது பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமா அந்த ரிஷிமுகாவனனுக்கு இரத்த கண்ணி பெண் படிக்கும் அமையா ஏகப்பட்ட சொத்து சுகங்கள் மாட மாளிகை கூட கோபுரங்கள் எல்லாம் இருக்கு. சொத்து சுகமெல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்திலே அழிக்க முடியாத செல்வம், ஆமா அசைக்க முடியாத சொத்து என்று சொன்னோமானால் அமையா அது பிள்ளை செல்வம் மட்டும்தான். ஆமா பிள்ளைக்கனியான். பிள்ளை இல்லாத வீடு பேய் வீடு என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஆமையா மதலை இல்லாத வாசலுக்கு மறையோர்கள் அன்னம் வாங்க கூட வரமாட்டார்கள். ஆமா இப்படி பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலை அதிகம் எண்ணி மக்கள் இல்லா கவலை மனக்கவலை அதிகம் எண்ணி அந்த மன்னவனும் தேவியரும் அமையா எப்படி அழுது புலம்புவார் தெரியுமா? எப்படி ஐயா எங்கனவாராசம்மன்னா எங்கனவாராசம்மன்னா என்ன பாவம் நாம செய்வோம் நிறகொடத்து தண்ணீரில் நின்றலம்ப பிள்ளை இல்லை வரகொடத்து தண்ணீரில் கோரி வைக்க குழந்தை இல்லை வட்டிலில போட்ட சாதம் வாரி உண்ண பிள்ளை இல்லை இலையடியில போட்ட சாதம் எடுத்து உண்ண மனமே இல்லை பிள்ளை இல்லா சாதம் அது புழு போல தோணுதையா மதளை இல்லா சாதம் அது மருந்து போல தோணுதையா ஆண்டிய நாடிக்கலையே அந்த நிறைய சேலையே புத்தனானும் குறைக்கலையே குறை மரக்கால் அளக்கலையே பட்டறை நெல்லதில பதரை அள்ளி கலக்கலையே பிச்சைக்குத்தா வந்தவரை பின்னால் போக சொல்லலையே அன்னங்கெட்டு வந்தவரை இல்லை என்று சொல்லலையே கோவில நான் இடிக்கலையே கொலைகளவு செய்யலையே லஞ்ச பணம் வாங்கிக் கொண்டு பொய் சாட்சி சொல்லலையே கோவில் அல்ல வாசலுக்கு கவி பாடும் கலைஞர்களை கலங்கும்படி பேசலையே அந்த கலைஞர் மானம் பொண்ணும் பட்டா கடவுளிடம் சொல்லுவான் அறியலைய ஒரு பாவமோ அறியலைய ஒரு பாவமோ ஏலடியோ பிள்ளை இல்லை எங்கனவாராசமன்னா என்ன என்ன எனக்கு வாய்த்த பிராணநாதா ஆண்டியை அடிக்கவில்லை அந்த ஏசவில்லை அகதி பரதேசிகருக்கு அன்னமது கொடுக்காமல் இருக்கவில்லை இல்லையே பிச்சைக்கு வந்தவரை பின்னால் போக சொல்லவில்லை சொல்லலையே தாயில்லா குழந்தைகளை தலையிலே அடிக்கவில்லை அம்மா மாதா இல்லா மதளைகளை நான் மண்டையிலே கொட்டவில்லை கொட்டலையே என்று ரிஷிமுகாவரன் வெத்தக்கண்ணி பெண்படியாளும் கண்ணீரை சோரவிட்டு இன்னும் என்ன விதமாக அழுது விளம்புவாளை யாரால் எப்படி மன்னா எல்லையில ஒரு மரமா எல்லையில ஒரு மரமா ஏலக்காய் காய்க்கும் மரம் ஒரு மரமா எல்லையில ஒரு மரம்
காய்க்கும் ஏலக்காயும் காய்க்காம இனத்திலையும் தாழ்வாணி சாலையில 2 மரம் ஜாதிக்காயும் காய்க்கும் ஜாதிக்காயும் காய்க்காம சனத்திலையும் தாழ்வானே முத்தத்தில வச்ச முருங்க கூட பூக்கவில்லை திருவதியில வச்ச தென்னம்பாளை வாங்கவில்லையே காடு சுத்தி மேய்ந்து ஆராம்பசு மலடாச்சி ஏழு சுத்தி மேய்ந்து வெள்ளாடு மலடாச்சி பொட்டலில மேய்ந்து பசுவும் மலடாச்சி ஆசைக்கொரு கிளி வளது ஆசைக்கொரு கிளி வளது அதுவும் கூட மலடாச்சி ஐயா எங்க வாராச மன்னா ஐயா எனக்கு வாய்த்த பிராணநாத வாராசம்மன்னா அப்படி பிள்ளை இல்லாத கவலை கொண்டு அமைய அந்த ரத்த கண்ணியும் ரிஷிமுகா வண்ணனும் கண்ணீரை சோரவிட்டார்கள். இந்த உலகத்துல சொத்து தானா பெருசு? ஆமா ஆமாவா? சொத்து கிடையாது, பெருசு கிடையாது. சொத்து இன்னைக்கு ஒருத்தன் கையில, நாளைக்கு ஒருத்தன் கையில. எனக்கு பணம் இருந்தா தான் கொஞ்சம் மதிப்பாங்கன்னு. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா என்ன என்ன நிம்மதி தான் தேவை. நிம்மதி தேவை. ஆமா, நம்மளுக்கு எங்கன்னா நிம்மதி இருக்கு? ஏன் இல்ல? இல்ல, கிடையாது. கட்டந்தரையில துண்டை விரிச்சு படுத்தாலும் அங்கேயும் நிம்மதியான தூக்கம் வரணும். ஆமா, விடிய விடிய ஆடி என்ன செஞ்சிச்சு, மாடி என்ன செஞ்சிச்சு, 10 குழுவுல 10 ரூபான்னு எடுத்துட்டு நாளைக்கு அவன் வருவா, நாளாக சீவ வருவா. ஆமா, அப்படிங்கிற சிந்தனை இருக்க கூடாது. அந்த சிந்தனையில தான் எல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டே கிடக்கு. ஒரு மனிதனுக்கு கடன் இல்லாம கால் வைத்து சாப்பாடு. ஆமா, ஒழுகாம ஒரு முளை வீடு. வீடு கட்டந்தரையில தொண்டவரிச்சு படுத்தல் நிம்மதியான தூக்கம். தூக்கம் மலட்டுப்பட்டம் நீங்க ஒரு மழலை. மழலை கொண்டனைத்து செல்ல ஒரு மனைவி. மனைவி அவ்வளவுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. தேவை. ஆனால் இந்த ரிஷிமுகாவனுக்கும் ரத்த கண்ணி பெண்கொடிக்கும் ஏகப்பட்ட சொத்து சுகத்தை கொடுத்த ஆண்டவன் சிவபெருமான் பிள்ளை செல்வத்தை கொடுக்கவில்லை. அப்படி பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலை அதிகம் எண்ணி நம்மளுக்கோ இத்தனை ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இல்லையே, நம்ம சொத்து சுகத்தெல்லாம் வந்து யார் ஆண்டு அனுபவிக்க போறோம்? போறா போறா என்று நினைத்து இருக்கும் சொத்து சுகத்தை எல்லாம் தான தர்மங்கள் செய்து வருகின்றார்கள். என்ன தான தர்மம் செய்வாரையானால் அவரோ அந்தணர்கள் வேதியர்க்கு, அந்தணர்கள் வேதியர்க்கு வகை வகையா தானம் செய்தார். தூரம் வழி வருபவர்க்கு ஆலமர சாலை வைத்தார். பால் குடிக்கும் பிள்ளைக்கெல்லாம் பால் மடங்க கட்டி வைத்தார். பாகத்தில் வருபவர்க்கு பந்தல் அமைத்து வைத்தார். சுமை கொண்டு செல்வதற்கு சுமை தாங்கி நட்டி வைத்தார். குற்றாலரோடு பட்டு குருத்து வாழை கண்டு வைத்தார். பாவன் அசரோடு பட்டு பழுத்தாலங்கன்று வைத்தார். எங்க ஆசிரோடு பட்டு எங்க ஆசிரோடு போது என்னை பதியும். அந்த மன்னவரும் தேவியாரே
பிள்ளை இல்ல பெரும்பாவி அதலை இல்ல மாபாவி மலட்டுப்பட்டம் கேட்கும் முன்னே ஆண்டுட்டாலும் குத்தமில்லை இருசிப்பட்டம் கேட்கும் முன்னே இறந்துட்டாலும் குத்தமில்லை பெண்ணா நாம் பிறக்கணுமா பெண்ணா நாம் பிறக்கணுமா பூமியில இருக்கணும் எங்கனவ மன்னவனே மன்னவனே எங்கனவ மன்னவனே மன்னவரே இருக்கும் நல்ல சொத்தை எல்லாம் சொத்தை எல்லாம் தான தர்ம செய்தல்லாவோ பிள்ளைக்காக தவம் இருந்தாகவே முகவர்ணனுமே கண்ணி பெண்கொடியா பெண்கொடியா மலட்டுப்பட்டோம் நீங்க வேணும் நீங்க வேணும் நீங்க வேணும் மழலை ஒன்று கிடைக்க வேணும் கிடைக்க வேணும் மழலை ஒன்று கிடைக்க வேணும் கிடைக்க வேணும் நீங்க வேணும் எனக்கு அப்படி பிள்ளை இல்லாத கவலை கொண்டு ஆமையா அந்த மன்னவனும் தேவியருமாக கண்ணீரை சோரவிட்ட அந்த நேரத்திலே பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு 100 கோடி பொன் பரிசளித்த அருமை பெருமைக்குரிய அன்னார் அவர்கள் யார் என்று கேட்டால் யாரு யாரு இந்த பொன்பொழிக்கும் புளியரிமா நன்னகரத்திலே வாசம் செய்து வரக்கூடிய நம்ம செண்பகவல்லி அம்மா வாசல்ல பணிவிடை பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி மணி மணி எனது அருமை சகோதரர் அன்னாருடைய குடும்பத்தின் சார்பாக நமக்கு 100 லட்சம் பொன் பரிசளித்திருக்கின்றார்கள் அன்னாருடைய குடும்பங்கள் வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர்கள் என பந்துக்கள் எல்லாம் ஆள் போல் தலைத்து அரசு போல் வேரொன்றி ஊண்டி மூங்கில் போல் பண்ணை கட்டி கட்டி எப்படி வாழ வேணும் என்று கேட்டால் எப்படியே வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் ஏ செண்பகவல்லியோட அருளாய வளர வேணும் அப்படியே இருக்கும்போது அந்த நல்ல வேளையில பிள்ளை இல்ல கவலை கொண்டு சுமுக வர்ணனும் கண்ணி பெண்கொடியா எங்களுக்கு பிள்ளை ஒன்று ஈஸ்வரனே தரவு வேண்டும் அரை கண்ட பகவானிடம் அரை கண்ட பகவானிடம் கையெடுத்து வணங்குவார் சிவபெருமானை நினைத்து ஆண்டவனே பகவானே என்ன என்ன எனக்கு மலட்டுப்பட்டம் எங்க வேண்டும் ஒரு மலை வந்து கிடைக்க வேண்டுமே இந்த மையகத்தில் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் மன்னவா என்று சொல்லி ஆண்டவன் பகவானை நினைத்து அந்த ரிஷிமுகாவனன் கண்ணி பெண்கொடியாளும் காசி புண்ணிய பிடாகத்திலே தானம் செய்து காசி விஸ்வநாதரை தரிசித்து பிள்ளைக்காக முந்தானை ஏந்தி தாம் இருக்கின்றார் யாரு பவளக்கண்ணி நம்ம ரத்தக்கண்ணி தாம் இருக்கின்றார் அப்படி தவம் இருக்கக்கூடிய நாளையில் அந்தனர் குலத்திலே பிறந்த ஒரு வேதியர் அவர் பெயர் வண்டுமுக ரிஷி அவரும் அங்கே தவம் இருக்கின்றார் அவர் ஏன் தவம் இருக்கிறார் தெரியுமா எதுக்காக ஆண்டவருடைய சிம்மாசனத்துல போய் நம்ம ஒரு நாள் உட்காரணும் அவருக்கு இருக்குன்னு ஆசை அப்பேற்பட்ட பேராசை அவருக்கு ஆசை கிடக்கா அந்த வேலைக்கு அவர் கிரவே இருக்கா இந்த வேலைக்கு ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்துல போய் நம்ம உட்கார முடியுமா இப்பேற்பட்ட ஒரு பேராசை ஒரு மனிதனுக்கு உருவாகலாமா அப்படி நினைத்து அவரும் ஆண்டவனை நினைத்து தாம் இருக்கின்றார் அவருடைய தவத்தை யார் பார்க்கின்றார் என்று கேட்டால் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் பார்த்தார்
தவம் இருக்கக்கூடிய அந்த வேதியருக்கு மண்ணாசை கிடையாது, பெண்ணாசை கிடையாது, பொன்னாசை கிடையாது, இல்லற வாழ்க்கையில ஈடு இணை கிடையாது. முற்றும் பிறந்த மகாமுனிவராக இருக்கின்றார் வேதியர். அவர் மடியில் ஒரு கை குழந்தை வைத்துவிட்டு கோபாலக்கன் அந்த பிள்ளையை கிள்ளிவிட்டு மறைந்து நின்று பார்க்கின்றார். மறைந்து நின்று பார்க்கும் போது அவர்களுக்கு முன்னால் யார் யாரெல்லாம் நிற்கின்றார்கள்? நம்ம பகவானாம் பார்வதியாம் பச்சை மால லட்சுமியாம் பகவானோம் பார்வதியோம் பச்சை மாலட்சுமியோ தேவாதி தேவர்களாம் மூவாதி முனிவர்களா தேவாதி தேவர்களோ மூவாதி முனிவர்களோ ஏகம் ஒருவர் கிணர் போருவர் ஒருவர் கிணர் போருவர் பின்னேறர் நல்ல நாராக்களோ படை திரண்டு நிற்கும் பெருமாள் நாராயணனாரே ஐயா ஐயா வேதியரே முற்றும் துறந்த முனிவருக்கு கை குழந்தை எப்படியோ என்ன கேட்கும் வேளையில பண்டு மக அரிசியவாரோ அவையோர்கள் முன்னிலையில் என்ன என்ன சொல்லுவாயா, என்ன என்ன சொல்லுவாயா நாளையில அதாவது வேதியரிடத்திலே கேட்கின்றார் என் பெருமாள் நாராயணன். ஆமா வேதியரே, என்ன என்ன உமக்கு மண்ணாசை உண்டா? கிடையாது. பெண்ணாசை உண்டா? அதுவும் கிடையாது. பொன்னாசை உண்டா? அதுவும் கிடையாது. முற்றும் பிறந்த மகாமனிவருக்கு எப்படி குழந்தை வந்தது? வந்தது எப்படி வந்தது என்று நினைத்து கேட்டவுடனே ஆமா பிஞ்சு குழந்தை என்னும் பார்க்காமல் அப்படியே அந்த குழந்தை கையில் எடுத்தார். எடுத்த ஏ சண்டாள குழந்தாய், ஓ குழந்தை, என் தவத்தை கலைக்க உன்னை யார் ஏவல் செய்தார்களோ ஆமா அவர் கையாலே தான் உனக்கு சாவு சாவு அப்படின்னு சாபத்தை கொடுத்து பிள்ளை எடுத்து வானத்தை பார்க்க வீசிட்டாரு. வானிலே வீசியப்பட்ட குழந்தை ஆகாயத்தில் இருக்கும் ஆகாயவாணியும் வாயு பகவானும் பார்த்து அந்த குழந்தையை கொண்டு வந்து எங்கே சேர்த்தார்கள்? பிள்ளைக்காக ஒரு அம்மா முந்தானேந்தி தவம் இருக்காள ரத்த கண்ணி, அவருடைய முந்தானையில வந்து அந்த குழந்தை விழுந்தது. அப்படியே பல நழுவி பால்ல விழுந்தது மாதிரி குழந்தை நழுவி ரத்த கண்ணி முந்தானையிலே விழுந்தது. முந்தானையில் குழந்தை விழுந்தவுடனே அந்த குழந்தை என்ன செய்தால் தெரியுமா? கூட்டி நல்ல நல்ல பிடித்தாளே பிடித்தாளே கொண்டானையாள் அந்த பெண்கோடியா பிடித்தாளே பிடித்தாளே அவ வாரி நல்ல எடுப்பாளே எடுப்பாளே வலது கண்ணத்தில் அவள் மூத்தோடிட்டாள் வலது கண்ணத்தில் அவள் மூத்தோடிட்டாள் அவள் எடுப்பாளே அவ அவளோ வாரி மல்ல கையிலெடுத்து கண்ண முத்தமிட்டாய் மெல்ல கையிலெடுத்து கண்ண முத்தமிட்டாய் கண்ணத்தோடு கண்ண வைத்து கண்ணத்தோடு கண்ண வைத்து கைவாயில் முத்தமிட்டாய் அரண்மனைக்கு கொண்டு வாரா கொண்டு வாரா அரண்மனைக்கு கொண்டு வாரா கொண்டு வாரா
பிள்ளையத்தான் கரை மீது விட்டமான தண்டை காலு நோகும் என்று பூமியில விட்டமான பொற்பாத நோகும் தோழரிலே தொட்டில் கட்டி உடையதிலே நடை வளர்த்தி மார்மீது தொட்டில் கட்டி மடிமீது நடை வளர்த்தி செல்ல நல்ல குழந்தைக்கு செல்ல நல்ல குழந்தைக்கு என்ன என்ன பெயர் கொடுத்தார் அதாவது வல்லமையால் பிறந்த குழந்தைக்கு வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே அபகரித்த காரணத்தால் அரக்கன் என்னும் பெயர் கொடுத்தார்கள். அந்த பெயர் கொடுத்த வல்லரக்கனை பிரியமுடனே வளர்த்து வருகின்றார்கள். ஊட்டி வளர்த்து வருகின்றார். உடம்பெல்லாம் நெய்யுருக தேர்த்தி வளர்த்து வருகின்றார். திரேகமெல்லாம் நெய்யுருக செல்ல பிள்ளை வல்லரக்கன் எப்படி வளர்ந்து வருகின்றான் தெரியுமா? எம்மா ஒரு வயது இரு வயது இருவயது மூன்று வயது மாச்சு இருவயது எம்மா ஒரு வயது இரு வயது மூன்று வயதாக மூன்றாவது வயதிலே முடியிறக்கி காதி ஊட்டி முத்த கடுக்கம் பாடு அது குத்தி கடுக்க நிட்டை ரத்தினத்தில் மாலை போட சிறுதேறு உருட்டுவாய் சிறுதேறு உருட்டுவாய் பிள்ளை வல்லரக்கனோ அம்மா நடந்து ஓடி விளையாடுமா அழகுமாக வல்லரக்க நான்கு நல்ல வயது தாண்டி ஐந்து நல்ல வயதாச்சி அழகுடைய அரக்கனுக்கு ஐந்து நல்ல வயதிலே அழகுமாக வல்லரக்க கல்வியது கற்க வேணும் கல்வியது கற்க வேணும் தந்தையுமே எண்ணுவா வல்லரக்கனுக்கு வயது 5 ஆகிவிட்டது. ஆமா, ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் இனி உள்ள காலத்துல என்னது முக்கியம்? கல்வி என்பது மிக மிக அவசியம். ஆமா, அப்படியா? அதனால் கல்வி கற்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அரக்கர் குலத்துக்கெல்லாம் ஆசான் சுக்கராச்சாரியார். ஆமா, இந்த சுக்கராச்சாரியரிடத்திலே இரத்த கண்ணியும் ரிஷி முகாவர்ணனும் ஐயா வாத்தியாரே, எனது மகனாகப்பட்ட வல்லரக்கரை பள்ளியிலே சேர்த்து பாடம் புகட்ட வேண்டும். அதுக்கு என்ன என்ன தேவை என்று சொன்னால் உங்களிடத்திலே கொண்டு வந்து நான் தருகின்றேன். அந்த காலத்துல நோட்டு பென்சில் எல்லாம் கிடையாது. பனை ஓலையில் எழுத்தாணி கொண்டு எழுதுவார்கள். ஆமா, அதற்காக அந்த வாத்தியாராகப்பட்ட
சுக்கராச்சாரியர் என்ன கேட்கின்றார் தெரியுமா? பனவோல குருத்து வேணும், பனை போல குருத்து வேணும், பனை போல குருத்து வேணும், குருத்து வேணும், குருத்து வேணும், குருத்து வேணும். ஏட்டோல நீளம் வேணும், நீள வேணும், ஏட்டோல நீளம் வேணும், நீள வேணும், நீள வேணும், குருத்து வேணும், குருத்து வேணும், நீள வேணும். ஐயா காய்க்காத பனை மரத்தில் காய்க்காத பனை மரத்தில் காய்க்காத பனை மரத்தில் காய்க்காத பனை மரத்தில் கன்னிப்பனை ஓலை வேணும், கனிவுடனே எழுத வேணும், கனிவுடனே எழுத வேணும். ஓலை வேணும். ஹலோ 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 தம்பி சவுண்டு வைங்க, சவுண்டே இல்லையாம்மா. நீட்டா செட் பண்ணி வச்சுட்டு அதை தொடாதங்க திரும்ப. காய்க்காத பனைமரத்திலே கன்னிப்பனை ஓலை வேண்டும், ஆமைய ஈனாத பனைமரத்திலே இளங்குருத்து ஓலை வேண்டும், வேண்டும். வண்டறியாத ஓலையிலே கொண்டை போட்டு ஏடு சேர்த்து, ஆமைய கஸ்தூரி மஞ்சளை அரைத்து பனை ஓலையிலே தடவி தடவி எழுத்தாணி கொண்டு எழுத, ஆமா அதை வல்லரக்கன் கற்றி வருகின்றான். ஆமைய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தெய்வம் ஆலயம் தொழுவது ஜாலமும் நன்று, நன்றி. குலம் வாழ்க, ஆமா குடி வாழ்க, வாழ்க கோத்திரம் வாழ்க என்று சொல்லி சொல்லி அரக்கன் முதலில் உயிரெழுத்தை மெய்யெழுத்தை படிக்கின்றான். அமைய எப்படி கற்று வருவானேயானால் எப்படி என்ன நல்ல ஐயன ஓன ஓவன அவன அக்கண்ணா நல்ல கான கவன கீனா கீன கூனா குவன கேனா கூனா கூன கேன கூனா குவன கேனா கூனா கூன கேன ஏன கையன கோனா கோவன கவன இக்கண்ணா கூனா கூன கேன கூனா குவன கேனா கேன கையன கூனா கூன ஆடி நல்ல வயதரிலே ஐந்து நல்ல வயதரிலே அரிச்சுவடி படித்து வாரா ஆறு நல்ல வயதரிலே பேச்சுவடி கற்றுவாரோ ஏழு நல்ல வயதரிலே அஞ்சுவடி படித்து வாரா எட்டு நல்ல வயதரிலே மூதுரைகள் நீதி வெண்பா முழுமையாக படித்து வாரா நான்கு நல்ல வேதங்கள் ஆறு நல்ல சாஸ்திரங்கள் 18 பிராணங்கள் 64 கலைக்காணியம் 96 தத்துவங்கள் இதிகாச பிராணங்கள் 108 அகப்பொருளும் பிரமமாக படித்துவார் 8 தொகை 10 பாட்டு
11ஆம் கீழ்கணக்கு ஏலாதி திரிகடுகோ குற்றால குறவஞ்சியா பிள்ளை தமிழ் நூற்களெல்லாம் பெருமையுடனே படித்தோவார் ஆசார கோவையோடு ஐம்பெரும் காப்பியம்மா அழகுடனே வல்லரக்கனாகப்பட்டவன் அமைய 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் 18 புராணங்கள் 64 கலைக்காணியங்கள் ரிக்கு வேதம் யஜூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதங்கள் என்று 4 மறைகள் படித்து வருகின்றார்கள். வல்லரக்கன் இன்னும் என்னென்ன படிக்கிறான் என்று கேட்டால் 8 தொகை 10 பாட்டு 11ஆம் கீழ்கணக்கு இன்னார் 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 திருமுருகாற்றுப்படை பெரும்பாடராற்றுப்படை மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை பட்டினப்பாலை இன்னும் பரவல நூற்கள் எல்லாம் படித்து வருகின்றான். அப்படி படித்து வரக்கூடிய வல்லரக்கனுக்கு வீர விளையாட்டெல்லாம் கத்துக்கிடணும்னு ஆசை. ஆமா, அதனால் பார்க்கின்றான் என்ன வீர தொழில் கட்டு வருவாரேயானால் எம்மையானை ஏற்றான் குதிரை அது சிறந்த தொழில் எம்மையானை ஏற்றான் குதிரையேற அது சிறந்த தொழில் படித்தாய்க்கு பாய்ந்தாரானே 300 அடி பாய்வானே ஆங்கரித்து பாய்ந்தாரான 500 அடி பாய்வானே துள்ளி துள்ளி பாய்ந்தாரான துள்ளி பாய்ந்தாரான 100 அடி பாய்வான வல்லரக்கன் பால வயசு போயாச்சு, 60 வயசு வந்தாச்சு. யாருக்கு எப்பருவம் நல்ல வயதில அந்த நல்ல வல்லரக்கன் அரும்பு மீசை குறும்பு பாறை வெள்ளுப்பான திரேகக்கட்டு செஞ்சாமர முகவிட்டு அடுக்கான பல்வரிசை அடுக்கான உடலழகு அரக்கனுக்கு வாலிப பிராயம். ஒரு பையன் வாலிப வயசாச்சுன்னா என்ன செய்வா? விடிய விடிய தூங்க மாட்டான். ஆமா, அந்த செம்பிளியாடி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க, அது மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு 10 பேருக்கு ஒரு ஹாய் போட்டு விடுவான். ஒரு டிடிடிங் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஆமா, ஒரு நேரம் போறதே தெரியாது. புள்ள முழிக்க மொழி சரியில்லை. ஒரு குழந்தை வந்து முழிக்க மொழி சரியில்லைன்னா பெத்தவளுக்கு தெரியணும். இந்த குழந்தை ஆயிருக்கிறதுக்கு தான் ஒரு மாதிரி பேந்த பந்த முழிக்கி முத்தத்துல தூக்கி விடலைன்னா வீட்டுக்குள்ள இருந்து அள்ளி சமக்கக்கூடிய காலம் வரும். அது அப்போ இப்ப பேம்பர்ஸ் வச்சு விட்டுறலாம். குனிஞ்சு இப்ப கோலம் போடுறதுக்கு முதுகுல பலம் இல்ல.
அச்சுக்குள்ள கோலப்பொடியை தட்டி அங்க ஒரு உருட்டு இங்க ஒரு உருட்டு. ஆமா ஆமா. அது போல பெண்களுக்கெல்லாம் அதாவது வந்து இப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடு அப்படி பட்டண தட்டுனா தட்டுக்கு 2 இட்லி வரும். இன்னொரு பட்டண தட்டுனா தட்டை கழுவி அப்படியே இருந்த இடத்துல இருந்துக்கிடும். இப்ப ஏற்பட்ட கம்ப்யூட்டர் காலம். அந்த காலத்துல ஆட்டுக்கல்ல போட்டு ஆமா கடைசி வழிக்கு தான் தோசை இட்லியை பார்க்க முடியும். ஆமா இப்ப தெருவுக்கெல்லாம் மாவு வருது. காலை டிஃபன் நைட்டு டிஃபன் மதியம் ஒரு வேளை மட்டும் தான் சாப்பாடு. அந்த காலத்துல பங்குனி சித்திர மாசத்துல இவ்வளவு ஒரு பெரிய பானையில 2 பக்கம் அரிசியை பொங்கி தண்ணியை ஊத்தி போட்டுருவாங்க. கூப்பிடுதா கண்டிப்பா. அது போல இந்த வல்லரக்கனுக்கு வாலிப பிராயத்துல இருக்கான் பையன் முழிக்க மொழி சரியில்லை. பெத்தவா பார்த்தா எங்க புள்ள முழிக்க மொழி சரியில்லை. நமக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடங்காத எரும மாட்டுக்கு முட்டங்கால ஒரு கட்டையை கட்டி போடுவாங்க. எதுக்கு? தாண்டும் போது கட்டுன்னு முட்டுல ஒரு இடி இடிக்கும்ல. அதனால காலகாலத்துல இவனுக்கு ஒரு கால் கட்ட நம்ம போட்டுறணும். ஆமா என்று அம்மாவும் அப்பாவும் நினைத்து மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு அடுத்த இடத்துல போய் பொண்ணை பார்த்தோம்னா தவங்க நேரத்துல மாமா மாமியாருக்கு தண்ணி கொடுக்க மாட்டா. ஆமா அதனால பொண்ணு சொந்தத்துல இருக்கு. உலகத்துல உயர்ந்த சொந்தம் யாரு தெரியுமா? தாய் மாமன் உறவு தான் பெரிய உறவு. தாய் மாமன் எல்லாத்துக்கும் ஒண்ணு போல வாய்க்கிறது இல்ல. தாய் மாமன் பொண்டாட்டி நல்லா வந்தாச்சுன்னா மாமா நமக்கு வாச்சது நல்ல மாமா. எனக்கு தாய் மாமா வாச்சதும் சரி. தலை வாசல்ல இருக்கு பாருங்க. என்னது? தாப்பா தாப்பா. தலை வாசல்ல நான் ஒரு ரோஜா செடி வச்சிருக்கேன். அந்த தலை வாசல்ல இருக்கு வாச்சதும் சரி. ஆமா அப்படி இருக்கக்கூடிய தாய் மாமன் மகள் வல்லரக்கனுக்கு பேரு பவளக்கண்ணி. பேரு பவளக்கண்ணின்னு பேருக்கு ஏத்தார் போல பெண்ணு சும்மா பிரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தக 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 தன்னு மின்னிக்கிட்டு இருக்கா. எங்க அடுத்த இடத்துல போய் நம்ம பிள்ளைக்கு பொண்ணை கட்டணும்னா எனக்கு சுகர் இருக்குது தெரிஞ்சே கூட ஒரு 2 சீரிய போடுவா. கிளடி கிடக்குது கேடுதானே. ஆமா எனக்கு பிரஷர் இருக்குது தெரிஞ்சே என் பிரஷரை ஏத்துத மாதிரி அவ பேசுவா. அதனால எங்க அண்ணன் பிள்ளையே கட்டுவோம். ஆமா அப்புறம் ஆம்பளை சொல்லி எங்க யாலும் ஆமா சரிமா வா இஷ்டப்படியே நடக்கட்டும். அந்த பெண்ணாகப்பட்ட பவளக்கண்ணி 18 வயதிலே பூத்து நிறைந்த புஷ்பதியாக இருக்கின்றாள். எப்படி பூத்து நிறைந்திருக்கின்றாள் தெரியுமா? எம்மா அல்லி மலர் பூத்ததை போ அல்லி மலர் பூத்ததை போ அருங்கொடியா பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்தது பெண்கொடியாள் பூத்திருந்தா வான்கரும்பு பூத்தது வனக்கிளியா பூத்திருந்தா எங்கரும்பு பூத்தது போ தென்வெளியாள் பூத்திருந்தா தாழம்பு பூத்தது போ ஐயலையா பூத்திருந்தா பாரிஜாதம் பூத்தது போ பவளக்கண்ணி பூத்திருந்தா வாடார் மல்லி பூத்தது போ வடிவழகி பூத்திருந்தா சூடார் மல்லி பூத்தது போ சுந்தரியா பூத்திருந்தா மங்கையான பவளக்கண்ணியே மங்கையான பவளக்கண்ணியே அம்சமாக பூத்திருந்தா
பூத்து நல்ல நீரைந்தாளே இருக்கின்றாள், புஷ்பதியாக இருக்கின்றாள், மங்கையாகப்பட்ட பவளக்கண்ணி. வல்லரக்கனுக்கு ஒரு ஆகாத நேரம் ஓடுது. ரெட்டிச்ச வயசு, சித்திரை, நவமி, புனர்பூசம், கடகலக்கணம், 9 உற்சவம், தேய்பிரை ராசி. ஆகாத நேரத்தில் அரக்கம் போற போக்கு சரியில்லாம நல்ல நேரம் இல்ல, கெட்ட நேரத்தில் பட்டோலையை குறிச்சிட்டாங்க. பட்டோலை குறித்து பந்தலை அலங்கரித்தார், சிம்மாசனத்தை உண்டு செய்தார்கள். அப்படியே மணவரையை உண்டு செய்து மாப்பிள்ளையும் பெண்ணுக்கும் திருப்பூட்டினார்கள். திருப்பூட்டி வல்லரக்கன் என்று சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்று முதல் நாடெல்லாம் ஒரே பஞ்ச நாடாகிவிட்டது. என்னாவே அரியணையில போய் உட்கார்ந்த நேரம் அப்பேற்பட்ட நேரம். ஆமா, அவன் திருப்பூட்டின நேரமா அப்படித்தான், அவன் பஞ்சம் அரியணையில் அமர்ந்த நேரமும் அப்படித்தான். ஆமா, அவன் அமர்ந்த நாள் முதலாக நாடெல்லாம் ஒரே பஞ்ச நாடாகிவிட்டது. அது எப்பேற்பட்ட பஞ்சம் என்று கேட்டால், சாமி மரக்கானல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம். ஐயா மன்னவன தோத்த பஞ்சம், தோத்த பஞ்சம். உருண்ட பஞ்சம். பஞ்சம் ஆமா ஆமா, நாயகன தத்த பஞ்சம், உடைய போது ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அப்படி போது அகிலத்தையே தத்த பஞ்சம் ஆமா ஆமா, தாலி முதல் பீலி விற்று கவுடு வாங்கி உண்ட பஞ்சம், உண்ண பஞ்சம். ஈராறு வருட காலம், வருட காலம். வர்ண பகவான் பொழியவில்லை, பொழியவில்லை. வருட காலம். வருடங்களாக மழை பொழியவில்லை. ஆமா, அந்த வல்லரக்கனுடைய ஆட்சியிலே அப்படி மழை பொழியாத காரணத்தால் வல்லரக்கனுக்கு யாரும் பகுதி பணம் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. கப்ப பணம் தரவே இல்லை, கிஸ்தி பணம் கொடுக்கவில்லை. அப்படி கிஸ்தி பணம் கொடுக்காத காரணத்தால் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் அவை என்ன என்ன நினைப்பானா, நினைப்பாரா. ஏற்றதொரு வல்லரக்க வல்லரக அவன் நினைப்பானா. வல்லரக்கனுடைய ஆட்சி இப்படியாகிய நிலையிலே 12 வருஷமா மழை பொழியலனா ஊர் எப்படி இருக்கும்? களரி பூமி எல்லாம் கட்டந்தரையாகிவிட்டது.
கொக்கு குடிக்கக்கூடிய குளத்திலே தண்ணீர் கிடையாது. மாடுகள் மேய்வதற்கு பச்சை புல் கூட முளைக்கவில்லை. களரி பூமி எல்லாம் விப்பு விப்பாக வெடித்து கிடக்கிறது. 56 தேசத்து ராஜாக்களும் வல்லரக்கனுக்கு பகுதி பணம் கொண்டு வந்து கொடுக்கல. கப்ப பணம் கொடுக்காத காரணத்தால் அரக்கன் கஜானா காலி. ஏன் தெரியுமா? அரக்க வந்து நெத்தி வேர்வை நிலத்துல சொந்த சம்பாதிக்க போக மாட்டான். கப்ப பணம் வாங்கித்தான் அவன் கஜானாவை நிறைச்சு வச்சிருப்பான். ஆமா, பயிர் வச்சை விளையாத காரணத்தால் யாருமே பகுதி கொண்டு வந்து கொடுக்கவில்லை. மந்திரி அழைச்சா, மந்திரி ஒரு பெரிய பறையோசை எடுத்து அடித்து 56 தேசத்து ராஜாவிடத்திலையும் கப்ப பணம் வசூல் செய்து வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு. இவன் பறையோசை எடுத்து அடித்து 56 தேசத்து ராஜாவிடத்திலையும் கேட்டபோது 56 தேசத்து ராஜாக்களும் கொடுக்கவில்லை. அவன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏ மதிகட்ட மந்திரி, வல்லரக்கன் கப்பப்பணம் வாங்கிக் கொண்டு வரச்சனா என்று சொன்ன வந்து விட்டாயே, என் பிஞ்சு குழந்தையை பார்த்தாயா? கஞ்சிக்கு வழி என்று தூங்கி மடிந்து கிடக்கிறார்கள். இது புரியாமல் கப்பப்பணம் வசூல் செய்து வந்து விட்டாய். மதிகட்ட மந்திரிக்கு புத்தி சொல்ல வேண்டியதுதானே என்று சொன்னவுடனே அவருக்கு என்ன சொன்னா தெரியுமா? ஐயா, கப்ப பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவே மாட்டான். கலவரங்கள் செய்வதற்கு தயங்கவே மாட்டான், கலவரங்கள் செய்வதற்கு தயங்கவே மாட்டான். கப்ப பணம் கேட்டு வந்தா மாட்டான், கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவே மாட்டான். இருசாப்பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எழுத்து யுத்தம் செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எழுத்து யுத்தம் செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம், பகுதி பணம், பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். அப்படி என்று சொன்ன நிலையிலே அவன் சொல்லிட்டான். 56 தேசத்து ராஜாவும் மந்திரி கிட்ட சொல்றாரு, சரி கப்ப பணம் கேட்டால் தர முடியாது, முடியாது, முடியாது. பகுதி பணம் கேட்டால் கொடுக்க முடியாது, முடியாது. கிஸ்தி கிடையாது, கிடையாது. இருசாவனுக்கு கிடையாது, கிடையாது அப்படின்னு மந்திரிட்ட 56 தேசத்து ராஜாவும் சொல்லிட்டாங்க. இந்த விவரத்தை வந்து மந்திரி வல்லரக்கன்கிட்ட சொல்றார், மன்னன்கிட்ட. சரி, வல்லரக்கனுக்கு வந்துச்சு பாரு ஒரு கோபம். வலது பக்க மீச கோபத்துல வாழ் போல துடிக்கும்ல, இடது பக்க மீச டையடிச்ச அந்த மீச ஈட்டி போல துடிக்கும். முன்பரத்து மீசை அரக்கனுக்கு முறுக்கு வாளை போல் துடிக்கி கட்டிய சுரிகையோடு, கடித்த வாய்களோடு, வெட்டிய விழிகளோடு, விழியிரண்டும் தீக்களோடு எரிகின்றது. சரி, எப்பேற்பட்ட கோபம் பார்த்தீங்களா? அரக்கனுக்கு கோபம் வந்த உடனே, ஏ மந்திரி, என்ன வல்லரக்கன் கேட்டதற்கு பகுதி பணம் தர முடியாது என்று சொன்னார்களா? அவர்களை நான் உயிரோடு விட மாட்டேன். மந்திரி சொல்றாரு, என்ன உங்களால ஒன்னும் செய்ய முடியாது, முடியாது. ஏன் தெரியுமா? அவங்க 56 பேர் இருக்காங்க, நம்ம ஒருத்தர் இருக்கோம், நம்ம ஒரு ஆள் வச்சீங்க. ஆமா, நம்மகிட்ட இருக்கிறது அத்தனையும் சாப்பாட்டு படை. ஆமா, சண்டை படை கிடையாது. ஆமா,
வயிறு நிறைய சாப்பிட்டு ஆமா குத்தவை குருநாதானே இருக்க வேண்டியதா? இருக்க வேண்டியதுதான். ஆமா, வயிறு ரெட்டப்பிள்ள வயிறு மாதிரி இருக்கு. வேண்டாம் 2 இட்லி போதும்னு சொன்னேன், கேட்கல. 20 இட்லியை தின்னா இப்படித்தான் இருக்கும். ஆனா அவரிடத்தில் இருப்பது அத்தனையுமே யானைப்படை, குதிரைப்படை, போர்ப்படை, காலாட்படை, பல படைகளாக அவரிடத்தில் இருக்கிறது. எல்லா படைகளும் நீக்கி அப்ப யுத்தத்துல நம்ம ஜெயிப்போமா அவங்க ஜெயிப்போமா? அவங்க தான் ஜெயிப்பாங்க. உடனே வல்லரக்கன் சொல்றா, என்ன அட போடா போக்கத்தவனே, இந்த வல்லரக்கனை சாதாரணமா நினைக்காத. இந்த உடம்ப பார்த்து என்னை நீ இடப்படாத. விதியால் வெல்ல முடியாத ஒன்றை இந்த வல்லரக்கன் மதி சூட்சமத்தாலே வெல்வேனடா என்று சொல்லிவிட்டு இந்த வல்லரக்கன் என்ன சொல்வான் தெரியுமா? வாரும் ஐயா மந்திரியே, மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேள், வெல்லாததை மதியால் வெல்வேனடா என்று சொல்லி வல்லரக்கே மந்திரியின் தன்னிடத்தில் விவரமதை சொல்லுவாழ மந்திரியார் தண்ணீடத்தில் விவரம் போல சொல்லுவானா? அவை என்ன என்ன சொல்லிடுவார்? நாளை நல்லதொரு தினமறியப்பன் முடிகுலன் அன்னையான அன்னையிடம் வேண்டி பல வரங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மந்திரி என்ன வாருமியா 56 தேசத்து ராஜாவிடத்திலையும் அந்த பணம் தர முடியாது என்று சொன்னவுடனே 56 தேசத்தோட ராஜாக்கள் கூட்டத்தையும் அடியோடு அழித்திடுவேன். அடியோடு நான் அழிக்க போறேன். நான் சென்று வருவரைக்கும் என் பொண்டாட்டி பவளக்கண்ணி, என் மண்ணு மாளிகை, கூட கோபுரம், சொத்து சுகம் அத்தனை மந்திரி நீதான் பார்த்துக்கிடணும் என்று சொல்லும் வேளையில ஏது சொல்வான் மந்திரியும் போக வேண்டாம் என்று சொல்லி தடுப்பாரா மந்திரியும்? மன்னனாகப்பட்ட அரக்கன் சொல்லுதான், நான் வந்து ஈசனை நோக்கி தவம் இருக்க போறேன். ஆமா, ஈசனை நோக்கி தவம் இருந்து பெரிய வரங்கள் எல்லாம் வாங்கிய வரத்தால் 56 தேசத்து ராஜாவையும் அடியோடு அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மந்திரி சொல்றாரு, என்ன சொன்னாரு? மன்னா, என்ன இவ்வளவு நாட்களாக உங்க உப்பத்துன்னு நான் வாழ்ந்துட்டேன். அந்த ஒரு காரணத்திற்காக நல்லா எடுங்க, நல்லா சூம் பண்ணி எடுங்க, நாளைக்கு ரீல்ஸ்ல போடணும். 56 தேசத்து ராஜாக்களையும் அடியோடு அழிப்பதற்காக தவமது நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி என்னுடைய மனைவி பவளக்கனி முதல்
சரி சொத்து சுகங்கள் அத்தனையும் ஆ, நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி போக வேண்டாம் அப்பா ஏன்? என்று மந்திரி இருகை நீட்டி வழிமறித்தாலும் அம்மையா கட்டிய மறைவியாகப்பட்ட பவளக்கண்ணி ஓடி வருகின்றாள். அம்மையா நீங்கள் போக வேண்டாம் எங்கனவா, என்னங்க நம் பொல்லாத கனவு கண்டேன். கண்டேன். என்னை என்ன கனவு கண்டா தெரியுமா? எப்படியே என் திருக்கழுத்து மங்கல்லியோன் மாங்கல்லியோன் மாங்கல்லியோன் எரித்து வீழ கனவு கண்டேன். மாங்கல்லியான் என் திருக்கழுத்து மாங்கல்லியான் எரித்து வீழ கனவு கண்டே. உங்களுக்கு மாங்கல்லியான் முறிந்து வீழ கனவு கண்டே. வெள்ளாட்டை வேங்கையது பிடித்து உண்ண கனவு கண்டே. தோட உச்சந்தலையில் பள்ளி வீழ நானும் கண்டேன். ஆகாத சகுனம்மையா, ஆகாத சகுனம்மையா, போக வேண்டா எங்கனவா. அப்படி சொன்னதொரு வேளையில காதிலே கேட்காமல் மாலை போவது உறுதியாயிருச்சு. ஆமா இவனுக்கு விதி அங்க இருக்கு இருக்கு. 6:45 அரைங்காலம். ஆமா 7:30 நாட்டுக்காரன் இவனை கூப்பிடுதான் கூப்பிடுதான். ஆமா ஆ, பொண்டாட்டி வந்து சொல்றா. அம்மா அதாவது ஒரு வீட்டுக்கு விளக்கேத்த வந்தது. அம்மா தாய் இருக்காளே அம்மா, அவன் நல்லவளோ கெட்டவளோ கெட்டவளா நொண்டியோ கூனோ குருடோ ஆ, ஒரு வீட்டுக்கு ஒரு மாராசி விளக்கேத்த வந்துட்டான்னா வந்திருக்கண்ணா. அவன் அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி. ஆமையா ஆமா எல்லா விஷயத்தையும் கேட்க வேண்டாம், ஆமா 10க்கு ஒரு வார்த்தையாவது கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்டா தான் அவன் நல்லா இருப்பான். ஆணும் பெண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து பேசி விட்டு கொடுத்து போனா தான் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமா வாழும். வாழும் வாழும். நீ ஒரு வழியில போ, ஆ, நான் ஒரு வழியில போறேன். ஆமா நீ பஜாருன்னு நான் உஜாரு. உச்சாரி. உனக்கு எனக்கு ஒரே சம்பாத்தியம் தான். ஆமா என் அப்பா வீட்டுல இருந்து நான் 30 பவுன் கொண்டு வந்திருக்கேன். அம்மையா 5 லட்சம் கொண்டு வந்திருக்கேன். உண்டாந்திருக்கேன். உன்னையில இருந்து நான் எந்த வகையிலும் குறைஞ்சவா இல்ல. கிடையாது கிடையாது. நீ மாசம் எவ்வளவு சம்பாதிக்க? ஆமா நீ எவ்வளவு சம்பாத்தியம்? நான் 350 ரூபா பாக்கேன். ஆ? நான் 310 ரூபா பாக்கேன். என்னைக்கு ஒரு நாளைக்கா ஆமா நான் 500 ரூபாய் சம்பாதிக்கேன். நீ 500 ரூபா சம்பாதி. நீ தான் பெரிய ஆளு. அதனால ஆ, நீ ஒரு நாள் பாத்திரம் விளக்கு, சரி நான் ஒரு நாள் பாத்திரம் விளக்குவேன். பத்திரம் வளர்க்குறேன். நீ ஒரு நாள் வீட்டை மாப்பு போட்டு அப்படி தொட. ஏன்னா 2 பேரும் ஒரே சம்பளமா தான் அந்த வேலை பார்க்க முடியும். ஆமா ஆமா ஆணுக்கு பெண்ணு சரி சமம் ஆ, அப்படின்னு பொம்பளை சொல்றா. சொல்றேன். அத்தான் நீங்க போகாதங்க, போவாதங்க. என் திருக்கழுத்து மாங்கல்யம் தெரித்து விழ கனவு கண்டேன். கண்டனே தங்க கழுத்து மாங்கல்யம் தவறி விழ கனவு கண்டேன். கண்டேன் முன்கழுத்து மாங்கல்யம் முறிந்து விழ கனவு கண்டேன். கண்டேன். வெள்ளாட்டை வேங்கை பிடித்து உண்ண கனவு கண்டேன். ஆமையா கொத்தோட உச்சந்தலையில் பள்ளி விழ கனவு கண்டேன். கண்டேன். நீங்க போக வேண்டான்னு தடுக்கிறா. ஆ, பொண்டாட்டி சொல்ல வார்த்தையை கேட்கானா? கொஞ்சமாவது கேட்டானா? நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், மாட்டேன் மாட்டேன். ஓய்த்தான் ஆகுவேன். ஆ, அப்படி என்று சொல்லிக் கொண்டு கொண்டு அரியடை சிம்மாசனத்தில் எழுந்தரித்த வல்லரக்கே ஆமா தலையில வச்சிருக்கான் கிரீடம். ஆ, அப்படியே மணிமுடி இறக்கி அப்படி கீழே வைக்கான். வச்சான். மணிமுடி வைத்திருக்கக்கூடிய வல்லரக்கனுக்கு அம்மையா ஒரு பாகம் தலைமுடி. ஆடி. அப்படியே கத்தரி எடுத்தான், அப்படியே தடைமுடி அப்படியே வெட்டி வீசினான். எப்படி எப்படி ஆனான் தெரியுமா? அவன் மணிமுடியை இறக்கி வைத்தான். இறக்கி வைத்தான். பாவி வல்லரக்கே, ஓ இறக்கி வைத்தான். அவன் மணிமுடியை இறக்கி வைத்து பாவி வல்லரக்கே அடைமுடியை தரி தறிந்தான். சன்னியாசி கோலம் கொண்டான், நெத்தியில பட்டை போட்டான், ருத்ராட்ச
பச்சைக்கொட்டை போட்டான் செம்பு வாளி காதில் போட்டான் பூனோலும் தோளில் போட்டான் காவி வேசி அறையில் கட்டி திராட்ச மாலையோடு வாசலத்தான் கடலும் மாறி வாசப்படி தட்டுதை ஆகாத சகனம் என்னை அருகலைய வல்லரக்கு சமம் இருக்க வேணும் அண்ணே சமம் இருக்க வேணும் அண்ணே பட்டாணி அரக்கணும் தான் போது அந்த நல்ல வேளையில கட்டழக வல்லரக்கணும் பயணமாக வரபோது இல்லாத சகனம் பார்த்தோம் வாழ நெல்ல கரும்பூரை வளம் இருந்து இடம் பாயோ குட்டி போட்ட கரும்பூனை குறிக்கிறது நெடுக்காக சாரப்பாம்பு குறுக்காக சாரப்பாம்பு குறுக்காக சத்தம் ஒன்று தடையாக அதாவது போகக்கூடிய நேரத்தில் வந்து கெட்ட சகுனத்தை பார்க்க. ஆமா, ஒரு இடத்துக்கு வெளியில போகும்போது கருப்பு பூனை குறுக்க வரலாமா? வரக்கூடாது, வரக்கூடாது. இது ஆகாத சகுனம். ஆமா, எங்க ஐயா இருக்காங்களே வில்லுக்கார ஐயா. யாரு யாரு? தெற்குமேடு நம்ம ஐயா சுப்பிரமணி சாயண்டுக்காரர். அவங்க என்ன செய்வா தெரியுமா? கதிரை தூக்கி இப்படி வில்லுக்கம்ப தூக்கி தோல்ல வைக்கும் போது, ஆமா ஏன் பேச்சியம்மா வெளியில போய் பாரு பாரு யார் வாரான்னு பாரு. ஆமா, எவனும் வந்துடக்கூடாது அப்படின்னு கதிரை தோல்ல வச்சுக்கிட்டு சகுனம் பார்த்து இப்படி வருவாங்க வருவாங்க. சகுனத்தை பார்த்தவருக்கு தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாமளும் அப்படி இல்ல இல்ல, யார் வந்தாலும் சரிதான் போனாலும் சரிதான். ஆமா, பெறப்பட்டோம்னா என் பாட்டுல வந்துகிட்டே இருப்பேன். ஆமா, நீ வயக்கட்டோடி நடந்து வந்துருவ. ஏன் தெரியுமா? என்ன? அதாவது ஆண்டவன் எழுதிய எழுத்த அழித்தெழுத யாராலையும் முடியாது முடியாது முடியாது. பிரம்மன் எழுத எழுத்த பேத்தெழுத யாராலையும் முடியாது முடியாது. 7:30 கீழே போய் இருந்தாலும் வார விதி ராத்தங்காது தங்காது. ஆமா, முன்னால அது வந்தாலும் நமக்கு சகுனம் இப்படி, இது வந்தாப்புல சகுனம் இப்படி, அப்படி எல்லாம் ஒண்ணுமே பார்க்க கூடாது. ஏன்னா அந்த காலம், அந்த காலம் பார்க்க மாட்டாங்க. யூடியூப் பாருங்க. ஆமா, அவன் யூடியூப்ல பாருங்க. அப்படி இருக்கும் தருணம் பார்த்து இந்த வல்லரக்கன் முறப்பட்டு வரும்போது என்னையா பொல்லாத கெட்ட அபசகுனத்தை பார்த்தான். வாழ கரும்போன வலம் இருந்து இடம் பாய பாய, குட்டி போட்ட கரும்போன குறுக்கு இருந்து நெடுக்காப்பாய பாய, சார குறுக்காக சர்ப்பம் தடையாக தடையாக 7வது தெருவில் எண்ண கூட வரத்த கண்டா. அப்படி பொல்லாத சகுனங்களை பார்த்து பார்த்து நாடு விட்டு நகரம் விட்டு நாட்டில் உள்ள சொத்து சுகத்தை விட்டு விட்டு யானை விட்டு விட்டு எங்கே வருகின்றான் தெரியுமா? அவனோ காட்டுக்கு தமாரா காட்டுக்கு தமாரானே அழகு வல்லரக்கே ஆடது தன்னதியிலே எடுத்து வாராதே ஊசி படந்த மலை காச்சம் காய்க்கும் மலை ஊசி படந்த மலை குனித்தர் வாடும் மலை மது தொங்கும் மலை மது தொங்கும் மலை மொழிகள் வாங்கும் மலை. யானைகளும் தொங்கும் மலை இந்த மலை சரிந்த மலை மணங்கமலும் மலை மாந்தல் துள்ளி விளையாடு மழைத்தோக விரித்தாடு தீனங்கள் கவிகள் வாடும் ஆயிருந்த தேன் சொரியும் அப்பேற்பட்ட மலை கடந்து அப்பேற்பட்ட மலை கடந்து ஆறான வல்லரக்கே
கண்டார் பச்சை கிளி கொக்கரிக்க வண்டினங்கள் கவிகள் பாட குயிலினங்கள் கீதம் பாட தொண்டமுனி நடனமாட இப்பேற்பட்ட காட்சியில் அரக்கனுமே கண்ணால் கண்டு என்ன என்ன யோசிப்பான் என்ன யோசிப்பான் ஏற்றதொரு நாளை வல்லரக்கனாகப்பட்டவன் அவன் தவம் இருக்க வேண்டும் என்று நினைத்து அத்துவான கானகத்திலே வந்து தவப்பொருள் எல்லாம் இறக்கி வைக்கின்றான். தவப்பொருளை இறக்கி வைக்கக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுமா? ஆண்டவனும் பார்வதியும் இருக்கக்கூடிய மலை ஆதி கைலாச மலை. இந்த அரக்கன் வந்து தவம் இருக்கக்கூடிய மலை அதுதான் இமயகிரி மலையாக இருக்கிறது. அந்த இமயகிரி மலையடியிலே இமயகிரி மலையடியிலே தவம் செய்ய பகவான பார்க்க பாரதமோ இருக்க ஈசனத்தம் பார்க்க இருந்து தவம் செய்ய கண்ணன பார்க்க கண்ணன பார்க்க தவம் வாங்க கடவுள நாம் பார்க்க வரமது வாங்க பார்க்கவே ஆண்டவன் இருக்கக்கூடிய மலை வந்து ஆதி கைலாச மலை. அரக்கன் தவம் இருக்க வந்த மலை வந்து இமயகிரி மலை. இமயகிரி மலை அந்த இமயகிரி மலை அடிவாரத்தில் வந்து இடத்தை சுட்டி பார்க்கிறோம். சரி, இந்த இடம் தான் தவம் இருப்பதற்கு நல்ல இடம் என்ன நினைத்து இமயகிரி மலை அடிவாரத்தில் வந்து அவன் என்ன செய்கிறான்? தவப்பொருளை இறக்கி வச்சான். சரி, கங்கையிலே நீராடினான். திருநீரு காப்பிட்டான். முங்கி தலைமுழுகினான். அழகு பொட்டிட்டான். இந்த இடத்துலதான் நம்ம தவம் இருக்கணும் என்று நினைத்துக் கொண்டு ஒரு பொங்கலிட வேண்டும் என்று எண்ணி அந்த இடத்துல அழகா ஒரு பொங்கல் பானையை எடுத்து வைக்கிறான். ஆமா, 3 கல்லெடுத்து ஒரு அடுப்பாக்கி அதிலே பொங்கல் பானையிட்டு பச்சரிசி பால் கடைந்து பானையிலே ஊற்றுகின்றான். அடுப்பிலிட்ட பொங்கல் பானை 2ஆ வெடிச்சிருச்சு. அவன் புறப்பட்டு வரும்போது பார்த்தானே அபசகுனம். இங்க கண்டானாத ஆமா, அடுப்பிலிட்ட பொங்கல் பானை 2ஆ வெடிச்ச உடனே இதுவும் நமக்கு ஒரு அபசகுனம் அவன் நினைக்கல. வேளாரையா நமக்கு வேகாத பானையை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் அபசகுனம் நினைக்க முடியுமா? அப்படின்னு ஆட்சி மனம் தேற்றிக்கொண்டு தீப ஆராதனை காட்டுவதற்காக சூடத்தட்டை எடுத்து அப்படியே காட்டுறான். ஆமா, அப்படியே மணி அடிச்சு கற்பூரத்தட்டை எடுத்து அப்படியே காட்டும் போது காற்றடிக்காத நேரத்திலே கற்பூரம் துள்ளி அப்படியே கீழே விழுந்துச்சு. இதுவும் நமக்கு ஆகாத சகனம் நினைச்சானா? அவன் தவப்பொருளை இறக்கி வைத்து விட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பகவானை பார்க்கணும், பாரதம வாங்கணும், ஈசனை பார்க்கணும், இருந்து வர வாங்கணும், வாங்கி வரத்தால் 56 தேசத்து ராஜாவையும் அடியோடு அழிக்கணும் என்பதுதான் இவன் எண்ணம்.
அப்படி இருக்கும் தருணத்தில் இமயகிரி மலையடிவாரத்திலே வந்து தவம் இருப்பதற்கு என்ன செய்தான் தெரியுமா? அவனோ ஆடல் நல்ல குளிய வெட்டியே, ஆடல் நல்ல குளிய வெட்டி நல்ல குளியதிலே நாட்டுவானோ தடி மேலே எல்லோ கூட ஒன்று வைத்தான், கூட மேலே எல்லோ மாங்குளையை ஒடித்து வைத்தான், மாங்குளைக்கு மேலே எல்லோ மஞ்சள் குல ஒன்று வைத்தான், மஞ்சள் குல மேலே எல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தான், மணி உருண்ட தேங்காய் மேலே கடுவு இதழ வைத்தான், கடுவு இதழ் மேலே மல்லி தலைய வைத்தான், ஒத்தம் மல்லி தலைக்கு மேலே கடுவு ஒண்ணு வைத்தான், கடுவு மேலே எல்லோ ஓடி முட்டை எடுத்து வைத்தான், ஓடி முட்டை மேலே எல்லோ கொட்டை பாக்கு வைத்தான், கொட்டை பாக்கு மேலே ஆடானு வல்லரக்கே என்ன எடுத்து வைத்தான், கட்டளக வல்லரக்கே நீ கருக்கு வைத்தான், நீ கருக்கு மேலே செவ்வரளி புஷ்பம் வைத்தான், செவ்வரளி புஷ்பம் மேலே செவ்வரளி புஷ்பம் மேலே செப்பு ஊசி நாட்டுவாங்க. ஒரு காலு உச்சந்தலின் மறுகாலு காலு மேலும் தலைகீழவனை தான் இணைத்து தவன் செஞ்சுவார 6 வருட காலோ தவன் செஞ்சுவார 12 வருட காலோ 12 வருட காலோ ஆரதவன் செய்துவார. வந்ததாலே 12 வருடமாக அன்னம் தண்ணி பருகவில்லை, நீராடி முடிக்கவில்லை, 60 நாளிகையும் 60 நாளிகையும் சிவன் மந்திரத்தை உச்சரித்தார். அதாவது 12 வருடங்களாக ஊசி முனையிலிருந்து தவம் இருக்கின்றான். ஊசி முனையில ஒரு காலு, உச்சந்தலைக்கு மேல இன்னொரு காலு, காலு மேலும் தலைகீழுமாக நின்று 12 வருடங்களாக தவம் இருக்கின்றான். ஒரு மனுஷன் வந்து 12 வருஷமா சாப்பிடல, குளிக்கல, இடத்தை விட்டு நகரவே இல்லை. அப்படி இருந்தா என்ன ஆகும்? ஆனால் அவன் நாக்கு மட்டும் சிவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறது. 5 எழுத்து மந்திரத்தை அரக்கனோ உச்சரித்து வருகின்றான். அப்படி உச்சரிக்க அவன் உடலுக்கு சக்தி கிடைக்கிறது. 12 வருஷமா இருந்த இடத்தை விட்டு நகராத காரணத்தால் உடலெல்லாம் கரையான் புத்து முளைத்து விட்டது. ஏதோ ஒரு மலை மாதிரி உட்கார்ந்திருக்கான். அப்படி இருந்து வந்த காரணத்தால் உடலிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது தெரியுமா? அவம்பர்கள் எல்லாம் பாசி பற்றி பாசி ரோமம் எல்லா சடைகள் வெண்ணி சடே பாசி பற்றி அவம்பர்கள் எல்லாம் பாசி பற்றி
சமமெல்லா சடைகள் மின்னி மண்டையில சில குருவி மண்டபங்கள் கட்டிடமா கொண்டையில சில கூடு கட்டி முட்டை மண்டையில சில குருவி அப்படி இருக்கும் போது அரக்கன் என்ற வல்லரக்கன் அவன் இருக்கும் நாளை அவதியில முளைத்த புல்லு நாலு மாலம் வேரோடையும் முளைத்த புல்லு மூணு மாலம் வேரோடை உள்ளாக்கில் முளைத்த புல்லு மலைத்த புல்லு உடம்பெல்லாம் வேறு வந்து வல்லரக்கனுடைய தவத்தின் மகிமையாலே வல்லரக்கனுக்கு நாவல முளைச்ச புல்லு 4 முழம் வேரோட முதுகிலே முளைத்த புல்லு 3 முழம் வேர்களோட உள்ளாக்கில் முளைத்த புல்லு உடம்பெல்லாம் வேறுபட்ட கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பூச்சரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சரிய எறும்புகளும் யானைகளும் ஏகப்பட்ட பிராணிகளோ அரக்கனுடைய சடைமுடியில் ஆகாரமாக குடியிருக்கிறது. ஆமா, அப்படி குடியிருந்து வரக்கூடிய நாளையிலே அரக்கனுடைய தவத்தின் மகிமையாலே அரக்கனுக்கு 2 கொம்புகள் முளைத்தது. அரக்கனுக்கு முளைத்த 2 கொம்பிலே வலது பக்கம் முளைத்த கொம்பு வடகரியை போய் தட்ட கண்டார். இடது பக்கம் முளைத்த கொம்பு ஈசன் கைலாசத்தை தட்ட கண்டார். கொம்பு தட்டக்கூடிய நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆமா, 12 மணிக்கு பகவானும் பார்வதி என்ன செய்வாங்க? அயர்ந்து தூங்குவார்கள். ஆமா, அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்திலே அரக்கனுடைய கொம்பு தட்டிய உடனே ஈசனும் பார்வதியும் அயர்ந்து தூங்கக்கூடிய கைலாசம் அப்படியே அசைகின்றது. கண்ட கதைகளை 1-2 உழப்பிட்டு போயிடலாம்னு நினைக்காதங்க. 10 ஆளுதான் இருக்கு. நம்ம கதையை 1-2 விட்டு விட்டு படிச்சிருவோம், படுத்துட்டு போய் படுத்துக்கிடுவோம், காலையில பார்த்துக்கிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எங்க புளியூர் மக்களுக்கு எல்லா கதையும் அப்படி தெரியும். இங்க நான் கதை கெடுக்கடுன்னு கைலாசம் அசைதுன்னு சொல்ல முன்னாடி அக்கா சொல்லிட்டாங்க அசைது கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் தருவாயில்லை இந்த ஆடாத கைலாசம் அசைந்தவுடனே பார்வதியும் பகவானும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார் அல்லவா. பட்டென்று எழுந்தரித்து சட்டென்று என்னடா இது மாயமாக இருக்கிறது, நாம் வாழக்கூடிய கைலாசம் அசைய காரணம் என்ன என்று ஈசன் கண் திறந்து பார்த்தார். கண் திறந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அங்கே கட்டழகி பார்வதி கைலாசத்தில் என்ன செய்தால் தெரியுமா? எம்ம கட்டழகி பார்வதியா பார்வதியா, கட்டழகி பார்வதியா பார்வதியா, கனிவுடனே தூங்குவாளா தூங்குகிற நேரத்தில் தட்டி எழுப்ப வேண்டாம் என்று எண்ணி பகவான் படியேறு கையிலெடுத்து பகவானும் புறப்பட
அடிவரிசி கையெடுத்து பகவானோ புறப்படவே பார்த்தாளே பார்வதியா பார்த்தாளே பார்வதியா அவரையா முருகமா அதாவது கொம்பு தொட்டி கைலாசம் செஞ்ச உடனே பகவான் முடிச்சுட்டாரு. கைலாசம் அசைது என்ன என்று பார்க்கும்போது அரக்கனுடைய தவத்திலே கொம்புகள் முளைத்துத்தான் கைலாசத்தை தட்டி கைலாசம் அசைது. அப்படி என்று ஈசன் அறிந்து விட்டார். ஈஸ்வரி தூங்குறார். சரி தூங்கட்டுமா அப்படின்னு போயிடலாம் அப்படின்னு பகவான் நினைக்கும் போது இந்த பகவான் புறப்படக்கூடிய நேரத்தில் பார்வதிக்கு அந்த நேரம் முழிச்சுட்டான். முழிச்சுட்டா பேசாம இருக்க வேண்டியதானே. இவர் 12 மணியை போல எங்க போறாரு? குரங்கு போல உச்சி தடைமணிக்குள்ள யாரும் வச்சிருக்காரு? கிளி மாதிரி நாம இருக்கோம். நமக்கு தெரியாம உச்சி சடைமுடிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. இதே மாதிரி 12 மணிக்கு வேற யாரையும் பார்க்க போவாரோ? நம்ம புருஷனை பத்தி நமக்கு நல்லா தெரியும். கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட மேடு நின்று பாப்பாரு. அப்பேற்பட்ட மனுஷன் இந்த 12 மணிக்கு என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லாமல் மூத்த பிள்ளை கணபதி அங்க படுத்திருக்காரு. இவர்த்தையாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொல்லலாம்ல. இளைய பையன் சுப்பிரமணியம் ஒரு பக்கத்துல படுத்திருக்காரு. அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஒண்ணுக்கு 2 கட்டி ஆண்டி கோலத்துல இருக்காரு உச்சியில. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? அவரிடத்திலையும் சொல்லாமல் இந்த பகவான் எங்க போறாருன்னு நம்ம இன்னைக்கு பிடிக்கணும் கையும் களவுமா அப்படின்னு திட்டம் போட்டுட்டா. ஆமா உடனே பகவான் வாசல் படிய கடறணும். காலை எட்டி பிடிச்சிட்டான். பகவானே எத்தனை நாளா இந்த ஏமாத்து வேலை நடக்கு? என்னிடத்தில் சொல்லாமல் நீங்க யார பார்க்கிறதுக்கு போறீங்க? சரி காலை விடு. பொம்பளை பாரு பொம்பளைய விடிய விடிய சீரியலை பார்க்க வேண்டியது, விடிஞ்ச தெரியாம உறங்க வேண்டியது. ஏ பார்வதி, இந்த கைலாசம் கிடு கிடு கிடுன்னு அசைத அது உனக்கு தெரியலையா? ஏத்தான் ஆமா கைலாசம் லேசா நடுங்கத்தான் செய்யுது. எனக்கு தொட்டிலாண்டது மாதிரி இருந்துச்சா, அதான் தூங்கிட்டேன். ஏன் சீரியலையே பார்க்க முடியாம இருக்கு. இதுல நான் வேற சீரியலை பார்க்க போறேன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தான். நீங்க இப்ப எங்க போறீங்க? பார்வதி, ஆடுகின்ற கைலாசம் என்ன காரணம் என்று அறிவேன் அடி பார்வதி. அதாவது வல்லரக்கன் என்று சொல்லக்கூடிய அரக்கராகப்பட்டவன் என்னை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனை நினைத்து 12 ஆண்டுகளாக தவம் இருந்தான். தவத்தினுடைய மகிமையாலே தான் இந்த கைலாசம் அசைகிறது. உடனடியாக அவனுக்கு வரத்தை கொடுக்காவிட்டால் கையிலை சாய்ந்து விடுமறி பார்வதி. அதான் நான் வரம் கொடுக்க புறப்பட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாள் பார்வதி. சுவாமி, ஒரு கோவிலை நாடித்தான் பக்தர்கள் வர வேண்டுமே ஒழிய பக்தர்களை நாடி நீங்கள் செல்லக்கூடாது. நமக்கு அடியவன் இருக்கின்றார் நந்தி தேவர். நந்தி தேவரை வரவழைத்து வல்லரக்கரை போய் இவ்விடம் அழைத்து வர சொல்லி இந்த இடத்துல வைத்துதான் அவனுக்கு நம் மரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடனே யாரை அழைக்கின்றார் தெரியுமா? ஐயவாரும் பிள்ளை நந்தி தேவா, வாரும் பிள்ளாய் நந்தி தேவா, வார்த்தை வந்து சொல்ல கேளோ. அரக்கனந்த வல்லரக்கனே, அரக்கனந்த வல்லரக்கனே, அழைத்து வாயும் மகனே. அவர் அப்படியா சொன்னபோது என்று சம்மதித்து நல்ல குழுகத்தார்
கைலாச வாசல் விட்டு தவம் இருக்கும் இடமாதற்கு தவம் இருக்கும் இடமாதற்கு ஆரானே ஒரு முகமா